கட்டளைனா இந்த கட்டளை செய், இது நல்லதா கெட்டதான்னு என்ன கேட்காத, நீ சொல்லாத, உங்ககிட்ட கருத்து கேட்கல, இது கெட்டதுன்னு சொன்னீங்கன்னா உனக்கு தீத்துருவேன்னு அர்த்தம். உத்தரவு அப்படின்னா நீ செய், இது தப்புன்னு சொல்லலாம். புரிஞ்சுங்களா? போராடலாம், எல்லாம் பண்ணலாம், நான் மாற மாட்டேன், அது உத்தரவு. பர்மிஷன் அப்படிங்கிறது, அனுமதிங்கிறது, என் இது நீ செய்கிறியா கேட்குறது. சாரி செய்ய முடியாதுன்னா ஓகே பரவாயில்ல நிறுத்துறது. புரிஞ்சு? ரெண்டுக்கும் வித்தியாசம், மூணுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்ம ஊரில் யாருமே எதுக்கு பர்மிஷன் கேட்குறதே இல்லைங்க. ஒருத்தர்கிட்ட போய் பேனா கேட்குறீங்கன்னா, இந்த பேனா எனக்கு கொஞ்சம் தர முடியுங்களா, இது அனுமதி கேட்குறது, பர்மிஷன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் பார்க்குறேன், கேன் ஐ டேக் திஸ் பென் ஒன்று எடுத்துடுறாங்க. கேன் ஐ டேக் திஸ் பென், இந்த பேனாவை எடுத்துக்கிட்டான்னு, அதாவது எடுத்துக்கிட்டான்னு கேட்ட அடுத்த நிமிஷம் பேனாவில் கை வச்சிடறாங்க, எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க நினச்சிட்டாங்க, நான் இந்த பேனாவை கொஞ்சம் எடுத்துக்கிட்டா அப்படின்னா அனுமதி கொடுக்கணும்னு அர்த்தம் நினச்சிக்கிட்டாங்க. இந்த நான் கார் ஓட்டும்போது எதிரில் ஒரு காரில் இண்டிகேட்டர் போட்டு வருவாங்க, லெஃப்ட் சைடு திரும்புறதுக்கு. இண்டிகேட்டர் போட்டுட்டாவே திருப்பிடுவாங்க. நம்ம பக்கத்தில் போய் நிறுத்தினோம்னா அறிவு இல்லையா, இண்டிகேட்டர் போட்டு வரலன்னு. இண்டிகேட்டர் போடுறது வந்து கட்டளை இல்லை, நான் திரும்பி போவேன் இல்லை, திரும்ப போகிறேன் அப்படிங்கிறக்காக நான் திரும்புகிறேன் கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, கை காமிச்சு திருப்பிடுறாங்க, திருப்பிட்டு கை காட்டுறாங்க. கை காட்டுறதுக்குன்னா திரும்பலாமா வேண்டாமா, நான் திரும்ப போகிறேன்னு இன்ஃபர்மேஷன் தான். அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே ஒரு செயலை செஞ்சுட்டு, கேன் ஐ டேக் திஸ், நான் இதை கொஞ்சம் எடுத்துக்கலாமா அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம பதிலாக எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அதுக்கு பேர் பர்மிஷன் இல்லை. ஆமாம், அது வந்து எடுத்துகிட்டு போகிறது.